மதுரைக்கு மோடி வர்றாரு. அவர் கால் வைக்கும் இடமெல்லாம் தர்மம் தலைத்தோங்குது. அதனால் பதறி போய் இந்த பாவ மன்னிப்பு கூட்டமும் பச்சை பயங்கரவாத கூட்டமும் திராவிடிய கூட்டமும் கதறிட்டு கிடக்குது. அதோட வெளிப்பாடாக இனிக்கோ இருதயராஜன் ஒரு கிறிஸ்தவ எம்எல்ஏ, கிறிஸ்தவருக்கு மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் நின்று ஜெயிச்சதெல்லாம் பொது தொகுதியில். ஆனால் இந்துக்களுக்கு எந்த வேலையும் செய்யலை. ஆனால் கிறிஸ்தவருக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்கிறார், வேண்டாம் தலைமகனே திருப்பரங்குன்றம் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி. அதில் வந்து சொல்கிறாரு, என்னது ஊதுவத்தி கொளுத்துனா தெய்வீக சூழல் வரும், அது எங்களுக்கு தெரியும், நீ பொத்திக்கிட்டு இருந்தால் போதும், நீ மெழுகுத்தி கொளுத்து இருந்தானே மெழுகுத்தி கொளுத்திட்டு பேசாமல் உட்காந்துட்டு ஊதுவத்தி கொளுத்து என்ன வரும்னு எங்களுக்கு தெரியும். அப்போ சொல்கிற கொசுவத்தி கொளுத்தலாம், ஆனால் வந்து வீட்டை கொளுத்தலாமா அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ளே மதமாற்ற நாய்கள், மதமாற்ற விஷப்பாம்புகள் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டேன். பச்சை பாம்புகள், பச்சை பயங்கரவாத பாம்புகளும் வெள்ளை நாகப்பாம்புகளும் கம்யூனிஸ்ட் கொசுக்களும் பிரிவினை பேசும் சைமன் போன்ற விஷப்பூச்சிகளும் திருட்டு திராவிடம் பேசும் கருநாகங்களும் வீட்டுக்குள்ளே புகுந்துருச்சுன்னு வச்சுக்கோ. வெளியவே அதை அனுப்பவே முடியல. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அதுதான் இருக்குது. வீட்டை கொளுத்துறது தப்பே கிடையாது. தலைமகனுக்கு தெரியும், வீட்டை கொளுத்திட்டு இன்னொரு வீடு கட்ட முடியும். இந்த விஷப்பூச்சிகள் அண்டாத மாதிரி ஒரு வீட்டை கொளுத்த முடியும். அதைத்தான் அவர் செய்ய போகிறார். தேவைப்பட்டால் அதையும் செய்வார் அவர். அதுக்கும் மதுரை மக்கள் தயார். ஏன்னா இந்த மத சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கம், எம்மதமும் சம்மதம், இதை மட்டும் எங்களுக்கு மட்டுமே சொல்லி கொடுத்து எங்களை முட்டாளாக்கி எங்களுடைய திருப்பரங்குன்ற தீபத்தோனில் எங்களையே தீபம் ஏற்ற விடாம பண்ணவங்க தான் நீங்கள். அன்னைக்கு ஒருத்தர் மேலே போய் பிரியாணி திங்க போனால், மாட்டுக்கறி பிரியாணி திங்க போனால் எம்பின்ட்டு அவனை போய் தடுக்க துப்பில்லை, அவனை பற்றி பேச வாயில்லை உனக்கு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலான்ட்டு தீர்ப்பே கொடுத்ததுக்கு அப்புறமும் தடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேச துணிவு இல்லை உனக்கு. அன்னைக்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இப்போ எங்களை பாடம் எடுக்கிற, அது எங்கள் பிரதமருக்கு சொல்லி கொடுக்குற, நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனால் அடுத்து சொல்கிற பாரு, அதான்டா ஹைலைட்டு. இங்கே வந்து பண்புரட்டா நல்லா இருக்கும், ஐரமீன் நல்லா இருக்குன்ட்டு சோத்துக்கு மதமான கூட்டங்கிறத கரெக்டாக காமிச்சிருக்கடா நீ. உன் புத்தி எங்கே போய் நிற்குது பற்றியா? சோத்துல போய் நிற்குது பார். ஏன்னா சோத்துக்கு மதமாக இருந்தீங்களா அப்படிதானே பேசுவீங்க. மதுரைக்கு வந்தால் கீழடியை பார், கீழடியை பார்ப்பார் அவர். கீழடியில் இந்து மதம் பற்றி மட்டுமே இருக்கிறது, மதம் மாற்ற இந்த நாயை பற்றி அங்கே கிடையாது. கீழடி என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு சொந்தமானது. பிரிவினைவாதம் பேசும் எவனுக்கு அங்கே சொந்த சம்பந்தம் கிடையாது. பிரிவினைவாதம் பேசுகிற எவனுக்கு அங்கே இடம் கிடையாது. மதம் மாறி போன நாய்களுக்கு அங்கே இடங்கள் முக்கியமாக இடம் கிடையாது. ஆனால் அவருக்கு அது தெரியும், மதுரைக்கு வந்தால் என்ன பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். நீ சொல்லிக் கொடுக்காத. இந்த வந்த வேலையை விட்டு பந்தக்காலை பிடிப்பது போல மோடியை சொல்கிறேன். நீ பாவ மன்னிப்புக்கு போயிட்டு பாதிரியார் காலை பிடிச்சிருக்காங்கடா உங்கள் வீட்டு பெண்கள், அதை பற்றி பேசு. கேரளாவில் கதறின கதை கேட்குதா இல்லையா? கன்னியாஸ்திரி கதற கதை கேட்குதா இல்லையா? அதனால் அங்கே போய் சொல்லு. பாவ மன்னிப்பு வந்த பெண்கிட்ட போய் சொல்லு, பாவ மன்னிப்பு போயிட்டு பாதிரியார் காலை பிடிக்காதுன்ட்டு. அதே போல் பாதிரியார்ட்டையும் சொல்லு, பாவ மன்னிப்பு வந்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்காம அவங்க சேலையை பிடிக்காதரா அப்படின்ட்டு. பாதிரியார்ட்டையும் சொல்லு, பாவ மன்னிப்பு வந்தவங்ககிட்ட பாவ மன்னிப்பு கொடுக்காம அவங்களுடைய காலை பிடிக்காதரா அப்படின்ட்டு. அதெல்லாம் விட்டு எங்கள் மோடிக்கு நீ சொல்லாத, அந்தளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. உனக்கு கொஞ்சமாக தகுதி இருந்துருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்கணும்? சொன்ன மாதிரி நீதிமன்றமே திருப்பி தடுத்தாங்க பற்றி அதை தடுத்துருக்கணும். நீ எங்களை பொறுத்து நீ யார் தெரியுமா? சோத்துக்கு மதமான கூட்டம். அதில் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ மக்கள் தெளிவாக இருக்கும். எம்மதமும் சம்மதம் பேசி எங்களை வந்து இழிச்சு வேணாக்கினது போதும். எங்கள் மதம் மட்டுமே எங்களுக்கு சம்மதம், எங்கள் மதத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், உன் மதத்தை வேலையை நீ பார்த்துக்கோ. தீப்பந்தோட பெட்ரோல் கண்ணோட வரலாமா அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்காது. நீதி சாகும் பொழுது கண்ணகியே மதுரையை கொளுத்திருக்காங்க, சரியா? அதில் என்ன செய்யணுங்கிறது நீதிமான்களுக்கு தெரியும். ஒரு அன்னைக்கு கண்ணகிட்டு இருந்தால் சொல்லியிருப்போம், பெட்ரோல் கண்ணை தூக்கிட்டு வராதுன்னு செவுத்து மேலே வச்சு அடிப்பிருப்பான், ஓடிப்பிறேன் சைடு அப்படின்னு. உன்னை போன்ற மதமாற்ற விஷப்பூச்சிகளும் தேசத்தை அரிக்கும் கரையான்களும் நச்சுப்பாம்புகளும் இருந்தால் வீட்டை கொளுத்துறது தப்பே கிடையாது. இந்த வீட்டை கொளுத்துட்டு இதோட பெரிய வீடு எங்களால் கட்ட முடியும். நீ அதனால் பொத்திக்கிட்டு மதமாற்ற வேலையை மட்டும் பாரு. இதோட ஆட்சி முடிய போகுது. மக்கள் நீ சொன்ன மாதிரி மக்கள் வந்து தமிழகமே அறியும். தமிழகம் நல்லா அறிஞ்சிருக்குது. இன்னும் சொன்ன பாரு, மத போதையில் தள்ளாட இது என்ன ராஜஸ்தானா உத்தரப்பிரதேசம் ஆண்டு? உண்மைடா, நீ சொன்னதில் உருப்படியான விஷயம் தான். மத போதையில் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மது போதையில் சீரழிஞ்சிட்டு இருக்குது தமிழகம். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பசங்க, பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லா கையிலையும் போதை. கஞ்சா, அபினு, தெரியாத மெத்தமெட்டைனு, கள்ளச்சாராயம், இந்த மாதிரி மது போதையில் தள்ளாட வச்சிருக்குது இந்த அரசாங்கம். அதை மட்டும் உண்மையை ஒத்துக்கிட்டு நீ அந்த மத போதையில் தள்ளாட போய் தான் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரும்போது ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு சரக்கு கூட விற்கலை. அதே திமுக மீட்டிங்கோ இல்லை கிறிஸ்தவ மீட்டிங் தான் நீங்கள் தான் இந்த ஏசியின் ரத்தம் சொல்லிட்டு என்னமோ குடிப்பாங்கன்னு சொல்லி ஒயின்னு குடிக்கிறவங்க தானே நீங்கள். அதில் உங்களுக்கு அந்த போதைங்கிறது வேறு, எங்களுக்கு போதை வேறு. நாங்கள் மத போதையில் இருந்துக்கிறோம், எங்களை விட்டுரு.
உங்களை மாதிரி மது போதை எங்களுக்கு வேணாம், இந்த திராவிட கலாச்சாரமே எங்களுக்கு வேணாம், இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு குடிக்கிற அந்த ஒயின் கலாச்சாரமே எங்களுக்கு வேணாம், ஆளை விடு, இதோட இந்த ஆட்சி உங்களுக்கு முடியுது, உன்னுடைய அரசியல் எதிர்காலம் இதோட முடியுது. அதனால் அடுத்து போய் எங்கே சர்ச்சை கட்டலாம், யாரை ஏமாற்றலாம், அதில் அடுத்து போய் எந்த மதமாற்ற வியாபாரிக்கு போயிட்டு அடிமை வேலை சேர்த்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிக்கப்பார். எங்களுக்கு இப்போ இந்துக்களுக்கோ இல்லை தமிழக மக்களுக்கோ இல்லை இந்திய தலைமகன் பாரத பிரதமர் மோடிக்கோ அறிவுரை சொல்கிற அளவுக்கு தகுதி கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது. அதனால் போ, வேறு ஏதாவது வேலையை பார்.